தொடர்ந்து பெய்த கனமழையால் திருவாரூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் இடுப்பளவு தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இது தொடர்பாக விவசாயிகள் என்ன தெரிவிக்கின்றனர்? சிவரஞ்சனி, திருவாரூர் மாவட்டத்துல சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவுல முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகள்ல விவசாயிகள் ஈடுபட்டிருந்தாங்க. தற்பொழுது அந்த பயிர்கள் அனைத்தும் அறுவடைக்கு தயாராக இருந்து வந்தன. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் முழுவதுமாக கடந்த ஒரு வார காலமாக பெய்த இந்த கனமழையின் காரணமாக நெற்பயிர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கடுவெளி கிராமம். இந்த கிராமத்துல சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவுல அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழங்கால் அளவு அந்த மழைநீர் தேங்கி இருக்கிறது. அந்த நெற்பயிர்கள் அனைத்தும் மழைநீர்ல மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது வருகிறோம். இந்த பயிர்கள் தற்போது அனைத்தும் முழுமையாக தற்பொழுது இந்த மழையால் நெற்பயிர்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது தெரிகிறது, ஒரு சில வயல்களில் கை மூலமாக அறுவடை செய்திருக்கிறார்கள். அந்த நெற்பயிர்களும் மிதந்துதான் வருகிறது. அந்த தொடர் கனமழையின் காரணமாக மீதமுள்ள நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது. இதனை இந்த ஈரப்பதத்தை வைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கூட கொள்முதல் செய்ய முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. ஆகையால் வேளாண் துறை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும். அவர்கள் உரிய கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அப்படி செய்தால்தான் அடுத்த கட்ட சாகுபடி பணிகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும் என தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தொடர்ந்து கனமழை இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த விவசாயிகளோட வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. முன்பட்ட குறுவை மட்டுமல்ல, தற்போது சம்பா சாகுபடியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே வேளாண் துறை அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நேரடியாக ஆய்வு செய்து விவசாயிகளுக்கான நிவாரணத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது விவசாயிகளின் வேண்டுகோளாக இருக்கிறது. சிவராஜ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.